சொல்றாரு பூமிக்கெல்லாம் வர முடியாது, இது வேற வாக்கியம், பூமிக்கு வந்தா கிட்ட வந்தாலும் நீங்க இது பண்ணக்கூடாது, அதுக்கு வல்லமைன்னு சொல்லணும், அப்படி அல்லாஹ் எங்க இருக்கான் ஏது இருக்கான் அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்றாங்க. அதனால எனக்கு அல்லாஹ் எங்க இருக்கான், அரிசில தான் இருக்கானா வேற எங்க இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் விளக்கம். அதாவது மேராஜ் சம்பந்தமாக அவங்க சொல்லும் பொழுது ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க. அஸ்ராபி அப்திஹி, அல்லாஹ் தன் அடியாரை அழைத்து சென்றான். அழைத்து சென்றான்னு சொன்னா அவன் தான் கூட்டிட்டு போயிருக்கான், அவன் தான் அவன்கிட்ட கூட்டிட்டு போனான் அப்படி அர்த்தம் செய்யணும். அவன் அங்க இருந்துகிட்டு ஆள் அனுப்பி கூப்பிட விடல அப்படின்னு ஒரு வியாக்கியானத்தை கொடுத்தாங்க. இப்ப அல்லாஹ் தானே கூட்டிட்டு போறான், அல்லாஹ் கூட்டிட்டு போகும்போது வானத்துக்கு போறாங்க, யாரு விட மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் கூட்டிட்டு போறான், அல்லாவுக்கு பெர்மிஷன் இல்ல. நீ யாரு, முகமது, ஜிப்ரீலு, உன்னோட யாரு இருக்கிறா, முகமது இருக்கிறாரு, அழைப்பு இருக்குதா, அப்பாயின்மெண்ட் இருக்குதா, ஆமா, அப்புறமேல திறக்கிறாங்க. கூட்டிட்டு போற அல்லான்னு சொன்னா அப்பயும் அங்க இத்தனை கிராஸ் நடக்குது, அல்லாஹ் தானே சொல்றான். அல்லாஹ் கூட்டிட்டு போய் மடமடன்னு எல்லாம் திறந்துட்டு உலகாத, அல்லாஹ் பர்மிஷன் கேட்டுட்டு அனுமதி வாங்கிட்டா போவான். அப்ப அந்த அசுராங்கிற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் நல்லா தெரியுது, வேணும்னு சொல்றது எல்லாம் அந்த அர்த்தம் இல்லாம எடக்கு முடக்கா சொல்லணும்னு சொன்னா எதை வேண்டாலும் மறக்கலாம். அதாவது அதுல நம்ம கேள்வி வருமா, அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குதான்னு நம்ம யோசிக்கணும். அப்ப அல்லாஹ் இங்க எல்லாம் கூட்டிகிட்டு போக கிடையாது, ஜிப்ரீல தான் அனுப்புறான், அவங்க தான் கூட்டிட்டு போறாங்க. இவங்க ஜிப்ரீல் அனுப்புனது விஷயம் அந்த வானவர்களுக்கு கூட என்ன செய்யல, சொல்லப்படல. இவர் போனவன் என்ன செய்யறாங்க, நீ வரலாம் ஜிப்ரீலு, கூட ஒரு ஆளை கூட்டு வர்றீ, அதுக்கு பர்மிஷன் வேணுமே, அது கேட்டியா அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா பர்மிஷன் இருக்குது, அப்புறம் திறந்து விடுறாங்க. ஒவ்வொரு வானத்திற்கு அப்படி போறாங்க. அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த அல்லாஹ் இங்க கூட்டிட்டு போனான்னு சொன்னா தானே அந்த அவங்க அர்த்தம் நிக்கும். அல்லாஹ் கூட்டிட்டு போல, இருந்துகிட்டு கூப்பிட விட்டான். கூட்டிட்டு போனாங்கிற அர்த்தம் அடிபட்டு போச்சுல, அடிபட்டு போச்சுன்னா அவன் இருந்து கொண்டு அழைத்திருக்கிறான், ஆளை விட்டு கூப்பிட விட்டுருக்கிறான். ஆளை விட்டு கூப்பிட விட்டதுனாலதான் என்ன செஞ்சாங்க, மேல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போய் பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க. அதனாலதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, மரம் மேல போறாங்க, மரம் 5 குறைக்க சொல்றாங்க, மறுபடி போறாங்க, மறுபடி வர்றாங்க, மறுபடி. அப்ப எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ எப்படி வருது, இவங்களை கொண்டு போறாங்க, எங்க கொண்டு போறாங்க, எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ அந்த வானத்தை கொண்டு போனார்கள். அப்ப அல்லாஹ் இருக்கிற வானம்னு ஒண்ணு சொல்லி வானத்தை கொண்டு போனாங்கன்னு சொல்லல. இவங்களை சந்திப்பதற்காக ஒரு இடம் தேவையில்லை. என்னன்னா நம்ம ரசூலுல்லாஹ் மனிதர் தானே, அல்லாவுக்கு அதெல்லாம் தேவையில்லைன்றாலும் இவருக்காக ஒண்ணு தேவை இருக்குங்கிற அர்த்தத்தை செய்யறாங்க. அப்படி வரல. அதுல அந்த மேராஜ் ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, எந்த வானத்தில் அல்லாஹ் இருக்கிறானோ அந்த வானத்திற்கு மேலே கொண்டு சென்றார்கள் அப்படின்னு வருது. அப்ப அல்லாஹ் எந்த வானத்தில் இருக்கிறானோ என்பதற்கு என்ன அர்த்தம், வானத்தில் இருக்கான்னு அர்த்தம். வானத்தில் இருக்கிறவன் என்ன செய்யறான், பூமியில இருக்கிறவரை கூப்பிட விட்டான்னு தான் அங்க அர்த்தமாகுமே தவிர அவனே கூட்டிட்டு போனாங்கிற அர்த்தம் அதுக்கு வரவே வராது. அது வியாக்கியானத்தை கொடுத்து இதுக்கு வியாக்கியானமாக்கி அதையும் வியாக்கியானமாக்கி அல்லாஹ் இல்லைன்னு ஆக்கிப்படணும். அதுக்கு மொத்தத்தில் என்ன முடியுங்க. அப்ப அல்லாஹ்லாம் கிடையாது. ஏன் கூப்பிட விடும்போது அவன் அதுக்கு அந்த அல்லாண்ட அர்த்தம் கிடையாது, அவங்க இருக்கிறது அல்லாண்ட அர்த்தம் கிடையாது, வேற எதுதான் அல்லாஹ். இப்ப கடைசியில அல்லாஹ்னா அல்லாஹ் இல்ல, அல்லாஹ்னா அல்லாஹ் இல்லங்கிறத சொல்வதற்கு தான் இந்த மாதிரியான வாதங்கள்லாம் உதவும். அதனால என்ன இருக்குதோ கரெக்டா சொல்லுங்க. அஸ்ராபி அப்திஹின்னு சொன்னா கூட்டிட்டு